தமிழகத்தில் பெருகியுள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். சேலம் மாவட்டம் கருமந்துறை அருகே ராஜேந்திரன் என்ற திமுக கிளை செயலாளர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், நிலத்தகராறுக்கு கூட ஆளும் கட்சி நிர்வாகியை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை மோசமடைந்திருப்பதாக சாடியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து துப்பாக்கி கலாச்சாரம் தலைவிரித்தாடுகிறது என்றுதான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருவதாக கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ், அந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் திமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் படுகொலை செய்யப்படலாம் என்ற நிலை உருவாகியுள்ளது என்று கூறியுள்ள அவர், இதற்காக ஆட்சியாளர்கள் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று சாடியுள்ளார். தமிழகத்தில் கள்ளத்துப்பாக்கிகள் தாராளமாக கிடைப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அன்புமணி ராமதாஸ், துப்பாக்கி கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் திமுக அரசு குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். மக்களை பாதுகாக்க தவறிய திமுக தொடர்ந்து ஆட்சி செய்யும் உரிமையை இழந்துவிட்டது என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.